நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஹெச்பிஆர் ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 2 விதமான டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ எது வந்து நமக்கு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் போகும்? அப்போ வந்து எலக்ட்ரான் ரிச்சா இருக்கணும். அப்போ இது வந்து எலக்ட்ரான் டெஃபிசியன் டபுள் பாண்ட். ஸோ இதுதான் எலக்ட்ரான் ரிச். ஸோ நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கு ஸோ பக்கத்தில் ஒரு நமக்கு அல்கின் இருந்தது அப்படின்னா ஆல்பா பீட்டால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டெஃபிசியன்ட் அல்கின். ஸோ ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரான் டெஃபிசியன்ட் அல்கின். ஸோ அப்போ நமக்கு வந்து இது ஸோ இந்த அல்கின்ல தான் நமக்கு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ மார்கோனிக் அப்ரூவல் படி ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஹெச் பிளஸ் தானே வரும். ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். எலக்ட்ரோஃபைல் வந்து அப்ரோச் பண்ணுறதுனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். ஸோ அப்போ நமக்கு மார்கோனிக் அப்ரூவல் படி அடிஷன் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆகுறது ஒரு டெர்ஷியரி கார்போகேட்டையன். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்ஷியரி கார்போகேட்டையன். ஸோ இந்த இடத்துல ஒரு டெர்ஷியரி கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் மைனஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இதுதான். ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சர்லாம் கொடுத்துருந்தீங்க.